டேட்டா சயின்ஸ் உலகத்துக்குள்ள போலாம். நாம எப்பவுமே பெரிய அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் பத்தி தான் நிறைய பேசுவோம். ஆனா இந்த பிரம்மாண்டமான விஷயங்களுக்கெல்லாம் அஸ்திவாரமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா அதை யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதுதான் டேட்டா கிளீனிங். அதை பத்தி தான் இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல டேட்டா சயின்டிஸ்ட் அவங்க நேரத்துல எதுக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை உருவாக்கவா, இல்ல அவங்க கண்டுபிடிச்ச சூப்பரான விஷயங்களை விளக்கவா? என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது அனாலிசிஸ் கிடையாது. அதுக்கு பதிலா டேட்டாவை க்ளீன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்றது தான். நிஜ உலக டேட்டா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே குழப்பமா முழுசா இல்லாம நிறைய தப்புகளோட தான் இருக்கும். ஸோ நாம அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சரி செஞ்சே ஆகணும். சரி, வாங்க இந்த கிளீனிங் பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்ம அனாலிசிஸையே தப்பா வழிநடத்தக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டேட்டா பாயிண்ட்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை தான் நம்ம அவுட்லேயர்ஸ்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கூட்டத்துல தனியா தெரியிற ஒரு ஆள் மாதிரி. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியோட மாச சேல்ஸ் சராசரியா 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு ஒரு மாசம் மட்டும் 5 கோடின்னு ரெக்கார்ட் ஆகியிருந்தா அது ஒரு அவுட்லேயர். ஒருவேளை அது டைப்பிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஆனா அது நம்மளோட ஆவரேஜ் சேல்ஸ் கணக்கையே தலைகீழா மாத்திரும். இந்த அவுட்லயர்ஸை ஹேண்டில் பண்ண 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு கேப்பிங். இதுல என்ன பண்ணுவோம்னா, அந்த வேல்யூவை முழுசா தூக்காம அதை ஒரு குறிப்பிட்ட நம்பகமான லிமிட்குள்ள கொண்டு வந்துருவோம். இதனால அந்த டேட்டாவை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்னு ரிமூவல், அதாவது நீக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கிற மொத்த ரோவையுமே டெலீட் பண்ணிடுவோம். அந்த டேட்டா பாயிண்ட் ஒரு தெளிவான தப்புன்னு நமக்கு தெரிஞ்சா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இதுல எதை செலக்ட் பண்றதுங்கிறது நம்ம அனாலிசிஸோட நோக்கத்தை பொறுத்தது. ஓகே, இப்ப தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸை விட்டுட்டு மொத்த டேட்டாவையும் எப்படி ஒழுங்கா அடுக்கி ஒரு பெரிய பிக்சரா பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான தனித்தனி சேல்ஸ் ரெக்கார்ட்ஸை பார்க்கறத விட அதையே ஊர் வாரியாவோ இல்லைனா பொருள் வாரியாவோ குரூப் பண்ணி பார்த்தா அதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பேட்டர்ன்ஸை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் டேட்டா அக்ரிகேஷன் சொல்றோம். இங்க பாருங்க, இந்த கோட் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணுதுன்னா, மொத்த சேல்ஸ் டேட்டாவையும் எடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி படி குரூப் பண்ணி அந்தந்த கேட்டகரியோட மொத்த சேல்ஸ் எவ்வளோன்னு கணக்கு போடுது. பாத்தீங்களா, காம்ப்ளெக்ஸான டேட்டாவை இதை எவ்வளோ சிம்பிளா மீனிங்ஃபுல்லா மாத்துதுன்னு. குரூப் பை மாதிரி, பிவட் டேபிள்ஸ் மாதிரியான பவர்ஃபுல்லான டூல்ஸும் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, டேட்டாவை பல ஆங்கிள் இருந்து பார்க்கறதுக்கும் வெவ்வேறு செக்ஷன்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷனை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு, எந்த ஏரியாவில் எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆகுதுன்னு ஒரே பார்வையில தெரிஞ்சுக்கலாம். நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம டேட்டா முழுசும் ஒரே மாதிரி, அதாவது கன்சிஸ்டண்டா நம்பகத்தன்மையா இருக்கிறத உறுதி பண்றதுலாம். இதுல 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, எல்லா டேட்ஸ், நம்பர்ஸ், பேர்லாம் ஒரே ஃபார்மேட்ல இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டாவது, ஒரே ரெக்கார்டு திரும்ப திரும்ப வந்திருந்தா, அதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்தா அதை கண்டுபிடிச்சு தூக்கிடணும். அப்போ ஏன் இந்த டூப்ளிகேட்ஸ் நீக்கிறது இவ்ளோ முக்கியம்? ஏன்னா ஒரே ஒரு ஹை வேல்யூ கஸ்டமரை 2 தடவை கணக்கில் எடுத்துக்கிட்டா உங்களோட வருமான கணிப்பு ரொம்ப அதிகமா தெரியும். அது தப்பான பிசினஸ் முடிவுகளுக்கு கொண்டு போய் விட்டுடும் இல்லையா? நல்ல விஷயம் என்னன்னா, இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த சின்ன கமெண்ட் முழு டேட்டா செட்டையும் ஸ்கேன் பண்ணி எல்லா டூப்ளிகேட் ரோஸையும் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் சேவ் பண்ற ஒரு டூல். பாத்தீங்களா, நாம ஒரே குழப்பமா இருந்த ஒரு ரா டேட்டால ஆரம்பிச்சு அதுல இருந்த அவுட்லயர்ஸை சரி பண்ணி மீனிங்ஃபுல் குரூப்ஸா பிரிச்சு டேட்டாவை கன்சிஸ்டண்டா மாத்தி இப்போ அனாலிசிஸ்க்கு ரெடியான ஒரு பக்காவான கிளீன் டேட்டாவா கொண்டு வந்துட்டோம். கடைசியா இந்த மொத்த விஷயத்தோட மைய கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற இன்புட், அதாவது டேட்டா எவ்வளோ சுத்தமாவும் தரமாவும் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட், அதாவது நம்ம அனாலிசிஸும் முடிவுகளும் நம்பகமானதா இருக்கும். இப்போ கஷ்டமான வேலையெல்லாம் முடிஞ்சது. டேட்டா ரொம்ப சுத்தமா தெளிவா இருக்கு. இப்போ அசல் கேள்வியே என்னன்னா, இந்த கிளீன் டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற கதைகள் என்ன? நீங்க என்ன புது உண்மைகளை கண்டுபிடிக்க போறீங்க? உங்களுடைய உண்மையான ஆய்வு